நாட்டுப்புற கலைகள் மூலம் இயற்கை வளங்களை அறிவியல் வழியாக பாதுகாப்பது குறித்து மதுரை யாதவா கல்லூரி தொழில்நுட்பத்துறை சார்பில் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. நாட்டுப்புற கலைகள் வழியாக அறிவியலை பயன்படுத்தி இயற்கை விவசாயம், உணவு, சுத்தமான காற்றை பாதுகாப்பது, மனிதர்களை தாக்கும் நோய்களிலிருந்து காத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மதுரை யாதவா கல்லூரி தொழில்நுட்பத்துறை சார்பில் நடந்தது. பள்ளி ஆசிரியர்கள், தனியார் அமைப்புகள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. இதில் குறவன் குறத்தி ஆட்டம், கூத்து வாயிலாக பெறும் உடற்பயிற்சியின் மூலம் அறிவியல் ரீதியாக நோய்களை விரட்டும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்ப தொடர்பியல் கூட்டமைப்பு இயக்குநர் மனோஜ்குமார் பட்டேரியா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த செமினார் மூலமா இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்ப நாங்களாம் கிராமப்புறங்கள்ல இருக்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்களுக்கு புரிந்த எளிய நடையில நாங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சோ அதை ஒரு நாடகத்தின் மூலமாகவோ, ஒரு பாடல் மூலமா, இல்ல ஒரு வில்லுப்பாட்டு மூலமா, இல்ல ஒரு தெருக்கூத்து மூலமா நாங்க சொல்ற கருத்துக்களை அவங்க வீடுகளுக்கு எடுத்து சென்று படிக்காதவங்களும் இந்த கலைகள் மூலமா அறிவியல் செய்திகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செமினார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலம் பல்வேறு அறிவியல் தகவல்களை மக்களிடம் வளர்ப்பதே தங்கள் நோக்கம் என நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் விருப்பம் தெரிவித்தனர்.